ரூபாய் 2,000 கோடி ரஷ்ய முதலீடு என கூறி நிதி மோசடி செய்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஈரோட்டைச் சேர்ந்த அருண்ராஜிடமிருந்து 470 சவரன் நகை, 400 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். ரஷ்ய அரசு இந்தியாவில் ரூபாய் 2,000 கோடி வரை முதலீடு செய்வதாகவும் ஸ்ரீநகரை சேர்ந்த தொழிலதிபரிடமிருந்து அதற்காக 7 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரில் அருண்ராஜ், டாஸ்மாகின் தாசில்தார் மற்றும் ரிட்டையர்டு விஓ உள்ளிட்ட 9 நபர்கள் கடந்த நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார்கள். இதில் அருண்ராஜ் தான் மூளையாக செயல்பட்டதாகவும் அவர் கைது செய்யப்பட்ட பின் அவரிடமிருந்து 11 சொகுசு கார்கள், 476 சவரன் நகைகள், அது மட்டும் இல்லாமல் 14 லட்சம் பணம், வெள்ளி பொருட்கள் 400 கிலோ ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் அருண்ராஜ் தான் மூளையாக செயல்படுவதை போலீசார் கண்டறிந்து அவரை காவலில் எடுத்தும் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு தகவலும் கிடைக்கப்பட்டன. குறிப்பாக இதே போன்று பல்வேறு நபர்களிடம் மோசடி செய்து 10 கோடிக்கு மேலாக மோசடி செய்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. தேசிய புலனாய்வு முகாமின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஆதிலிங்கம் என்பவருக்கும் அருண்ராஜ் உதவி புரிந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கில் இவரையும் அவர்கள் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆதிலிங்கம் ஹெராயின் மேட்டரில் வழக்கில் தொடர்புடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அருண்ராஜை தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்து அவர் மீது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அருண்ராஜ் இது போன்ற முதலீடு சட்டத்தில் பல நபர்களிடம் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டதாகவும் ஈரோட்டிலும் இவர் மீது புகார்கள் இருப்பதாகவும் பல மோசடி வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதனால இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் 10 கோடி வரை இவர் மோசடி செய்திருப்பதும் ஈரோடு மாவட்டத்திலும் அதிக வட்டி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்ததாகவும் அதன் அடிப்படையில் தொடர் குற்ற செயலில் ஈடுபட்டதால் அருண்ராஜை குண்டர் சட்டத்தில் கைது செய்திருப்பதாகவும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.